டேய் யாரா நீ 20 கிலோ ஏற்றிட்டு உலக சாதனை பண்ணவனாட்ட எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்க. ஒரு 20 கிலோவை ஏற்றிட்டு நீ பண்ணுற அக்கப்போர் தாங்க முடியல. எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டான், எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டான்னு காமெடி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க இப்படின்னு ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். 20 கிலோ ஏற்றுறதுலாம் அவருக்கு சாதாரண விஷயமா. அவர் ப்ரொஃபைல் உள்ள போய் பார்த்தேன் நான். பயங்கரமாக இருக்கிறாரு. பாடி ஷேம்லாம் பண்ண நான் விரும்பலை. சிம்பிளாக சொல்லணும்னா ஹெல்த்தி டயட்டு, ப்ராப்பர் ஒர்க் அவுட்டு, 8 மணி நேரம் தூக்கம், இதை ட்ரை பண்ணவனுக்கு மட்டும்தான் அந்த ஃபீல்னா என்னன்னு புரியும். இது வரைக்கும் வாழ்ந்ததுலாம் வாழ்க்கையே கிடையாது. இப்போ நம்ம வாழ்கிற பாரு, இதுதான்டா வாழ்க்கைன்னு புரிஞ்சிடும். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும், டிசிப்ளின். இவ்வளோ நாள் நம்மளாடா இப்படி இருந்தோம், நம்மளாடா இப்படி மாறி இருக்கோன்னு உன் புத்திக்கு அதுவாக எட்டும். அதனால் இந்த கமெண்டில் 1-2 பேர் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நாளைக்கே தொடங்குங்க. யார் சொல்கிறதையும் காதில் வாங்காதீங்க. டிசிப்ளின், மோட்டிவேஷனலை விட டிசிப்ளின் தான் உங்களை முன்னே கொண்டு போகும். நான் ஒன்றும் பெரிய அதெல்லாம் கிடையாது. நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். இப்போ எப்படி மாறி இருக்கணும்னு எனக்கு தெரியும். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணிங்கன்னா டிசிப்ளின் உங்கள் முன்னாடி நிற்கும். வெற்றியோடு இருக்கும்.